ஏன்னா என் மனசுல கடந்த 6 மாதம் நடந்ததெல்லாம் எனக்கு ரொம்ப, அதெல்லாம் நான் சொல்லணும்னு இல்லை. ஆனாலும் உங்களை நீ பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க, நீ பார்த்து தான் இருக்கிறீங்க. ஆனா எல்லாமே நம்ம கடந்து வந்துருவோம், எல்லாமே நம்ம கடந்து வந்துருவோம். ஐயா ஒரு சமூக சீர்திருத்தவாதி. நமக்கெல்லாம் ஒரு குலதெய்வம், குலவிளக்கு ஐயா தான், அதுல மாற்று கருத்து கிடையாது. இன்னைக்கு ஐயா ஒரு 10 வயசு குழந்தை மாதிரி ஆயிட்டார். அதை பயன்படுத்திக்கிட்டு சுத்தி இருக்கிற தீய சக்திகள், துரோகிகள், கைகூலிகள், திமுக கைகூலிகள், இவங்க எல்லாம் சேர்ந்து ஐயா அப்படி மனசை அப்படியே பாய்சன் பண்ணி கெடுத்து 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 இந்த நிலைக்கு அப்படி கொண்டு வந்துட்டாங்க. ஆனாலும் அதை கடந்து நம்ம எல்லாம் இன்னைக்கு ஏன்னா நமக்கு இந்த கட்சி, இந்த சமுதாயம், தமிழ் சமுதாயம், பெண்கள் பாதுகாப்பு, இதெல்லாம் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு நம்முடைய கடமையா நான் பார்க்கிறேன். எனக்கு என்னுடைய பெரிய பலம் என்ன தெரியுமா? தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை தலைவர்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறாங்க. ஆனா எனக்கு கிடைக்கிற என் தம்பிகளும் என் தங்கைகளும் வேற எந்த தலைவருக்கும் தமிழ்நாட்டில் கிடையாது. அவ்வளவு உணர்வுபூர்வமான தம்பிகளும் தங்கைகளும் எனக்கு இருக்கிறாங்க. அந்த தைரியம், அந்த நம்பிக்கை, அதுதான் என்ன இந்த அளவுக்கு கொண்டு போயிட்டு இருக்கு, வேகமா கொண்டு போயிட்டு இருக்கு. அதனால இதை நாம் மனதிலே வையுங்கள். இந்த திமுக கிட்ட நம்ம எத்தனையோ கேட்டோம், சாதிவாரி கணக்கெடுப்பு. இனி நான் சாதிவாரி கணக்கெடுப்பு நம்ம சொல்ல வேண்டாம், சமூக நீதி கணக்கெடுப்பு நம்ம சொல்லுவோம். சாதின்னு சொன்னா ஏதோ தப்பான நினைச்சுக்கிறாங்க. ஒரு சாதிவாரி கணக்கெடுப்புனா ஓ இது வன்னியர்களுக்கு மட்டும் கேட்கறாங்க, அப்படிலாம் எதுவும் கிடையாது, எல்லாத்துக்கும் தான் கேட்கறது. அதனால அந்த பேர் இன்னைக்கு சாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொல்ல வேண்டாம், சமூக நீதி கணக்கெடுப்புன்னு நம்ம சொல்லுவோம். இனி தமிழ்நாட்டில் சமூக நீதி கணக்கெடுப்பு நடத்துங்கள். நடத்தினாதான் தமிழ்நாட்டினுடைய மக்கள் நிலையை தெரிஞ்சுப்போம். எல்லாவற்றுக்கும் மேல் தமிழ்நாட்டுடைய பெண்களுடைய நிலையை தெரிஞ்சுக்கணும். இது ஏதோ சாதி பிரச்சனை கிடையாது. தமிழ்நாட்டில் இன்னைக்கு சமூக நீதி கணக்கெடுப்பு நடத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள், 2 கோடி குடும்பம், 2.25 கோடி, 2 கோடி நம்ம சொல்றோம். 2 கோடி குடும்பத்தில் 8 கோடி மக்கள்ல பெண்கள் என்ன நிலையில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது எவ்வளவு பெரிய வாய்ப்பு. இது எத்தனை பெண்கள் படிச்சிருக்கிறாங்க, எத்தனை பெண்கள் வேலையில் இருக்கிறாங்க, தனியாரா அரசு வேலையில, யார் எத்தனை படிக்காம இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன செய்யணும் தெரிஞ்சா அவங்களுக்கு பெண்களுக்கு படிப்பு உதவி செய்யணும், கடனை கொடுக்கணும், தொழில் செய்யறதுக்கு நிதி கொடுக்கணும், கடன் எப்படி எவ்வளவு செய்யலாம், அதுக்கு கணக்கெடுப்பு நடத்தணும். ஆனா அதை நடத்த மாட்டேன்னு பிடிவாதமா தமிழ்நாட்டு மக்களுக்கும் பெண்களுக்கும் துரோகம் செய்கின்ற ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தமிழக மக்கள் மன்னிக்கவே மாட்டார்கள். இந்த செய்தி எல்லாம் நீங்க மக்கள் கிட்ட போய் எல்லாம் எடுத்து சொல்லுங்க. சொல்லி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து இந்த தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும், ஆட்சி மாற்றம் வர வேண்டும். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோமோ நிச்சயமா நடக்கும். தமிழ்நாட்டுக்கு எத்தனையோ நன்மைகள் நம்ம செய்யலாம், எவ்வளோ செய்யலாம், உறுதியா செய்வோம்.